சென்னை சூளைமேடு பஜனை கோவில் தெருவில் கழிவுநீர் வடிகால் பணிகளுக்காக சாலையோரம் இருந்த மின்சார பெட்டிகளை சாலையின் நடுவே வைத்துள்ளதால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பார்த்தோம் என்றால் கழிவுநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சூளைமேடு பஜனை கோவில் தெருவில் பார்த்தோம் என்றால் கடந்த 1 மாதங்களாகவே ராட்சச பள்ளங்கள் தோண்டப்பட்டு கழிவுநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக 15 அடி வரை பள்ளங்கள் தோண்டப்படுவதாலும் இந்த மின்சார ஒயர்கள் முழுவதுமே துண்டிக்கப்பட்டு இந்த மின்சார பெட்டிகள் முழுவதுமே பாதுகாப்பான முறையில் வைக்காமல் தொடர்ந்து பொதுமக்கள் நடக்கக்கூடிய சாலைகளில் இந்த மின்சார பெட்டிகளானது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெட்டிகள் வைத்து கடந்த 1 மாதங்கள் கடந்துமே இதுவரைக்குமே இந்த மின்சாரங்களை சரி செய்யாமல் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த பகுதியாக காணப்படுகிறது. இது குறித்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வணக்கம், இப்போ இந்த மின்சார பெட்டிலாம் ரோட்லேயே அப்படியே போட்டிருக்காங்க. இது ரெடி பண்ணல சொல்லி என்ன நீங்கள் 2 மாதமாக ஒன்றையும் பண்ணல. அப்புறம் என்ன ரொம்ப கஷ்டமாகுது போகிறதுக்கு வரத்துக்குலாம். எல்லா வண்டியும் ஒரே ரோட்டில் போய் டிராஃபிக் ஆகிடுது. ரொம்ப கஷ்டமாகுது வண்டி ஓட்டுறதுக்கு. எந்த பக்கம் போகவே முடியல. ஸ்கூல் டைம்லாம் பாவம் ரொம்ப கஷ்டமாகுது. வேன் போட்டுறவங்க திருப்புறவங்க போகிறவங்க இந்த சந்தில் போனால் எதிர் வண்டியோ பெரிய பெரிய வண்டி வச்சுன்னா ஃபுல்லாக ஜாம் ஆகிடுது. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த ரோட்லேயே இருக்கிறனால நிறைய பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. இது ரெடி பண்ண சொல்லியிருக்கீங்களா இதுக்கு முன்னால்? நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது எதுவுமே. அவங்க தான் ரெடி பண்ணாலே முடிஞ்சிச்சு ரெடி பண்ணலாமே. ஒன்றும் பண்ணவே இல்லை. இப்போது இதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனையும் வரும். எப்படி இருக்குது இப்போது? ஆச்சுன்னா பாதிப்பு தானேங்க. எல்லா குழந்தைக்கும் பாதிப்பு தான். என் குழந்தையா இருந்தானே யார் குழந்தையா எல்லாம் ஒன்று தானே. இது குறித்து பொதுமக்கள் இடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் வணக்கம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் வாசல்லே உங்கள் வீடு வாசல்லே எப்படி இருக்குது? இது ரெடி பண்ண சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருந்தாங்க இருக்கிறோம். கிளீன் இதெல்லாம் கொஞ்சம் ஊற்றுன போட்டாங்க. இதுக்கப்புறம் வரவே இல்லை. என்ன செய்யறது? குழந்தைங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போக சொல்ல பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. பார்க்கலன்னா அதுங்க சின்ன குழந்தைங்க என்ன தெரியும் அதுங்களுக்குலாம். இப்போ இந்த மழை டைம்லாம் பார்த்தா கண்டிப்பாக கரண்ட் ஷாக்லாம் அடிக்கும். எப்படி இருக்குது இப்போ இதெல்லாம்? என்னாலே முடியும். எனக்கே கண்ணு தெரியல. குப்பை போவேன். அது சுத்தமாக போகிறது கிடையாது. வாசல் கூட பெருக்கிறதுக்கு முடியல. அந்த 3 மாதமாக இது நோண்டி 3 மாதம் ஆச்சு. மறந்ததுனால வெட்டினாங்க. கடற்கரை அங்கே மூடினாங்க. கொஞ்சம் இங்கே கொஞ்சம் மூடினாங்க. அவ்வளோதான். ஓகேம்மா. இப்போ இந்த குழந்தைங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது இதனால்? இப்போது வெளியே ஓடி வரல. டக்குன்னு வந்தாங்கன்னா கை வச்சாங்கன்னா ஷாக் அடிச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? எனி டைம் சொல்ல முடியாது. எந்த டைம் போகிறதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் தூரமாகவும் வைக்கணும். அதுவும் ரெடி பண்ணணும். மழை வருது கரெக்டாக அந்த தண்ணி அதில் தான் விழும். அந்த பள்ளத்தில் தான் விழும். இந்த லைனு சரியாக பண்ணல. இது அழகாக அவங்க கொத்திட்டு உள்ளே போடலாம். அங்கே பாருங்கள், அந்த பாரு மேடாக போட்டாங்க. அந்த சைடு பசங்க ஸ்கூல் போகிறப்ப கூட வண்டி அந்த பக்கமாக வந்தால் இப்படி ஒதுங்கி போகுங்க. அது கூட வாய்ப்பு கிடையாது. குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமே பார்த்தோம் என்றால் கழிவுநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில்தான் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தின் எதிரொலியாக இன்னுமே இந்த மின்சார ஒயர்கள் உண்மையை சரி செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குறிப்பாக வருகின்ற மாதம் பார்த்தோம் என்றால் தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்பட இருக்கிற நிலையில் அதற்கு முன்பாகவே இந்த மின்சார பெட்டிகளை சரி செய்ய வேண்டும் என, இல்லை என்றால் இதற்கு முன்பாக சரி செய்யவில்லை என்றால் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. உடனடியாக இந்த மின்சார பெட்டிகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையும் வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.